வேண்டும் அல்லவா? இனி உனக்கு நடப்பதெல்லாம் சரியாகத்தான் இருக்கும். ஏனெனில் சரி தவறு என்பதில் நீ சரியானதைத்தானே தொட்டாய். தவறை உன்னிடமிருந்து விலக்கி வைத்து சரியான விஷயங்களை நீ சாதகமாய் எதிர்பார்த்தபடியே உனக்காக நான் முடித்து கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காதது என்றும் உன்னால் முடியாதது எனவும் எதுவுமே நான் எழுதி வைக்கவில்லை. நம்பிக்கை உன்னோடுதானே இருக்கிறது. நிச்சயமாக நீ எதிர்பார்த்த உன் வேண்டுதலை உனக்காக உன் வராகி அம்மா நான் நிறைவேற்றி கொடுப்பேன். 1000 பேர் 1000 பேசினாலும் அந்த 1000த்திற்கும் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் மற்றவர்கள் நம்மை பற்றி இப்படி தவறாக நினைத்து விடுவார்களோ என நினைத்து நீ பதில் சொல்ல ஆரம்பித்தால் உன் ஆயுள் காலம் போதாது என் செல்லமே. நீ என்னதான் பதில் சொன்னாலும் அதற்கும் எதிராக மீண்டும் ஏதாவது ஒரு கேள்வியை அவர்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்க போகிறார்கள். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன கேட்டாலும் அதை பெரிதாக பொருட்படுத்தாமல் உன் வாழ்வில் நீ செய்யக்கூடிய செயல்களை செய்து போய்கொண்டே இரு. இன்று இரவுக்குள்ளாகவே நீ என்னிடம் கேட்ட வேண்டுதலை உனக்காக நான் நடத்தி முடித்து கொடுப்பேன். மாற்றம் வேண்டுமெனில் அதை மற்றவர்கள் மனதில் நீ எதிர்பார்க்காதே. அவர்கள் இப்படி செய்ய வேண்டும், அவர்கள் அப்படி செய்ய வேண்டும், அவர்கள் குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், நான் எதிர்பார்த்தவாறு அவர்களின் செயல் இருக்க வேண்டும் என நீ எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களை மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்க்காமல் உனக்குள் மாற்ற வேண்டிய விஷயங்கள் என்ன என யோசித்துப்பார். ஏனெனில் நீ என்னிடம் பல வேண்டுதல்கள் வைக்கிறாய். ஆனால் நான் உனக்கு ஒரு சில விஷயங்களை தள்ளிக்கொண்டும் தாமதப்படுத்தி கொண்டும் இருக்கிறேன் என்றால் உனக்குள்ளும் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்றுதானே அர்த்தம். முதலில் உனக்குள் நீ சரி செய்ய வேண்டிய விஷயங்களை சரி செய்து மாற்றங்களை உருவாக்கிக்கொள். இது நாள் வரை உனக்கு கிடைக்காததும் இன்று கிடைக்காததும் இனி கிடைக்காமலே போய்விடாது. இன்று இல்லை என்பதற்காக நீ வாடவோ வதங்கவோ வருத்தப்படவோ வேண்டாம் என் செல்லமே. நாளை நிச்சயமாக உனக்கானதை நானே உன்னிடம் கொண்டு வந்து கொடுப்பேன். இன்று இரவோடு இரவாகவே அதற்கான அற்புதங்களையெல்லாம் நிகழ்த்தத்தான் போகிறேன். நாளை முதல் நீ எதிர்பார்த்ததெல்லாம் உன்னிடம் தானாக ஒவ்வொன்றாக வந்து சேரும். அதன் பிறகு நான் கேட்டதெல்லாம் எனக்கு கிடைத்துவிட்டது என நீ அதிகம் ஆடவும் வேண்டாம். அதன் பிறகு எதுவும் நடந்துவிடுமோ என பயப்படவும் வேண்டாம். என்ன நடந்தாலும் எல்லாம் வராகி அம்மா பார்த்து கொள்வார் என்று எல்லோரோடும் அன்போடும் பணிவோடும் மதிப்போடும் மரியாதையோடும் நடந்து கொள். இல்லாதது கிடைக்காமல் போகவும் போகாது. நீ இழந்ததை மீண்டும் உன்னிடம் கொண்டு வராமல் நான் விட்டுவிடவும் மாட்டேன். எல்லா விஷயங்களும் நீ எதிர்பார்த்த எல்லா ஆசையும் உனக்கு நிறைவேறும்படி உன் வராகி அம்மா நான் செய்துவிட்டேன் என் செல்லமே. இனி செய்ய போவதும் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தான். நீ ஒரு நாளும் வருத்தப்பட அவசியமில்லை. நீ என்னிடம் கேட்டதையெல்லாம் உனக்காக ஒவ்வொன்றாக உன் வேண்டுதல்களை நிறைவேறும்படி செய்யத்தான் போகிறேன். நீ ஒரு நாளுமே வசதியாக வாழ வேண்டும், லட்சோப லட்சம் கோடானு கோடி செல்வம் வேண்டும் என என்னிடம் ஒரு முறை கூட கேட்கவில்லை. வறுமை இல்லாமல் இருந்தால் போதும். நானும் என் குடும்பமும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று தானே கேட்டாய். வகை வகையாய் 10 வகை பதார்த்தங்களோடு நான் உணவு உண்ண ஆசை என நீ ஒருபோதும் என்னிடம் கேட்கவில்லை. வயிறு நிறைவதற்கு ஏற்றாற்போல எனக்கான உணவை கொடுங்கள், வயிற்று பசியோடு நான் இல்லாத அளவிற்கு எனக்கு தேவையான உணவை கொடுங்கள் என்று தானே கேட்டிருந்தாய். ஒரு அம்மாவாக நான் இதை கூட செய்ய மாட்டேனா என்ன? ஆடம்பரமாக வாழ ஆசையில்லாத உன்னை ஒருபோதும் யாரிடமும் கையேந்த நான் விட்டுவிட மாட்டேன். உனக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்து தன்மானத்தோடு நீ தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு உனக்கு துணையாய் நான் இருப்பேன் என் செல்லமே. நீ என்னிடம் கேட்ட எல்லாமே கூடிய விரைவில் உன்னிடம் வந்து சேரத்தான் போகிறது. நீ என்னிடம் எதிர்பார்த்தது எல்லாம் உன் விருப்பம் போல நான் நிறைவேற்றி கொடுக்க தயாராகிவிட்டேன். நீ என்னதான் முயற்சி செய்தாலும் காற்றை உன்னால் அழைக்க முடியாது. நீ கதவுகளை திறந்து வைத்தால் நீ அழைக்காமலே காற்று உன்னை தேடி வரும் அல்லவா? அப்படிதான் இப்போது வராகி அம்மா நானும் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ என்னிடம் கேட்ட உன் வேண்டுதல்களை உனக்காக நான் நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமானால் உன் உள்ளத்தை கொஞ்சம் திறந்து வை என் செல்லமே. உன்னுடைய மனம் முழுவதும் நீ என்னை நிறைத்து கொண்டாலே உனக்கு நிறைவாய் நான் எல்லா விஷயங்களையும் செய்து கொடுப்பேன். உனக்கு வழிகாட்டியாய் இருக்க போவது உன் வராகி அம்மா நான் தானே. இனி நீ எடுக்கக்கூடிய முடிவுகளிலும் செய்யக்கூடிய செயல்களிலும் உனக்கு துணையாய் நான் இருந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு சந்தோஷமாய் முடித்து தரப்போகிறேன். இறை சிந்தனையோடும் விழிப்புணர்வோடும் நீ எல்லா செயல்களையும் செய்தால் போதும்.
முடிவு எடுத்த பிறகு அதற்கான செயல்களை செய்யும்போது இனி எல்லாவற்றையும் நீ பார்த்து கொள்ளம்மா என்று உன் வராகியம்மா என்னிடம் அந்த பொறுப்பை விட்டுவிடு. நீ என்னை நம்பி எடுக்கக்கூடிய முடிவும் என்னை நம்பி செய்யக்கூடிய செயலும் நிச்சயம் நல்லதாகத்தான் இருக்கும். உனக்கான அதிர்ஷ்டத்தையும் இப்போது பெருமளவில் நீ பெறும்படி உனக்கு துணையாய் நான் நிற்கப் போகிறேன். உன்னை தனிமையில் விட்டுவிட்டு ஒருவர் பிரிந்து செல்கிறார் என்றால் அதற்காக நீ வருந்த வேண்டாம் என் செல்லமே. ஏனெனில் அவரை விட சிறந்த ஒருவர் உன்னை நோக்கி நெருங்கி வருகிறார் என்பதை புரிந்து கொள். எக்காலத்திலும் நீ பிரிந்தவரை நினைத்து வருந்த வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு எல்லா சுற்றங்களும் சொந்தங்களும் உனக்கு நன்மை செய்யும் விதமாக உன்னை நோக்கி நான் அனுப்பி வைப்பேன். மனம் கவலையில் இருக்கும் போதும் பிரச்சனைகளில் மாட்டி முழிக்கும் போதும் அதை நினைத்து அழக்கூடிய சூழ்நிலை வந்தால் உன் வராகியம்மா என்னிடம் மட்டும் சொல்லி அழுக வேண்டுமே தவிர எந்த மனிதரிடையும் போய் சொல்லி அழ வேண்டாம் என் செல்லமே. நீ மற்றவர்களை நம்பும் போது அங்கு அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். ஏனெனில் எப்போது அவர்கள் நீ உன் கண்ணீரை விடுவதை பார்க்கிறார்களோ அப்போதே உன்னை பலவீனமாக நினைத்து கொள்வார்கள். உன் பலம் ஒன்றை மட்டும் மற்றவர்களுக்கு காட்டு. உன் பலவீனத்தை நான் மட்டும் பார்த்து அதை நிச்சயம் சரி செய்வேன் என்பதில் நம்பிக்கை கொள். யாரையும் ஏமாற்றும் எண்ணம் உனக்கு வேண்டாம். அதே போல நீ யாரிடமும் ஏமாறாமல் உன் வராகியம்மா நான் பார்த்து கொள்வேன். உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, எல்லோரிடமும் உண்மையாக பழகு. ஏனெனில் உண்மையும் நேர்மையும் எப்போதும் அழியாத சொத்துக்களாக உனக்கு துணையாயிருக்கும். நீ நேர்மையோடும் உண்மையோடும் வாழ்ந்து வந்தாலே அதன் மகத்துவமான பரிசான பொக்கிஷத்தை உன் வராகியம்மா நானே உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. இப்போது கூட உன் மனதில் என்ன நடக்க வேண்டும் என ஆசையாய் எதிர்பார்த்தாயோ அதைத்தான் உனக்காக நான் செய்து கொடுக்கப் போகிறேன். மற்றவர்கள் உன்னை தவறாய் பேசுகிறார்கள், இழிவாக நினைக்கிறார்கள் என கவலை கொள்ளவே வேண்டாம். அவர்கள் செய்த தவறுக்கும் அவர்கள் பேசுகிற பேச்சுக்களுக்கும் எப்போது தண்டனை கிடைக்க வேண்டுமோ அதை உரிய நேரத்தில் நான் நிச்சயமாக கொடுப்பேன். நீ செய்யக்கூடிய செயலையும் எடுத்து வைக்கக்கூடிய அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. நீ நம்பிக்கையோடு செய்யக்கூடிய செயல்கள்தான் கடினமான சூழ்நிலையை கூட எளிதில் கடந்து வருவதற்கு உனக்கு துணையாயிருக்கும். ஏற்றங்களும் ஏமாற்றங்களும் நிறைந்ததுதானே வாழ்க்கை. அப்படி ஏற்றமான முன்னேற்றம் உன் வாழ்வில் வரும்போது நிதானமாக அதை பொறுத்துக்கொள். ஏமாற்றத்தில் பொறுமையாக அதை ஏற்றுக்கொள். எல்லா சமயங்களிலும் முன்னேற்றமும் சந்தோஷமும் வரும்போது நீ நிச்சயம் நிதானமாகத்தான் அதை கடந்து வர வேண்டும். ஏமாற்றம் அடையும் போது உடனே பதட்டப்படாமல் அவசரப்படாமல் பொறுமையாக அதை கையாள கற்றுக்கொண்டால் நிலையான நிம்மதி உன் வாழ்வில் இருக்கும். ஏற்றங்களையெல்லாம் உனக்கு அதிகமாக்கி ஏமாற்றங்களை உன் வாழ்வில் நான் முடித்து கொடுப்பேன். நிராகரிப்புகளை கண்டு மனம் நொந்து போகாதே என் செல்லமே. யார் உன்னை ஒதுக்கி வைத்தாலும் யார் உன்னை தூக்கி எறிந்தாலும் உடனே உன்னை மேலே தூக்கி விடுவதற்காக உன் வராகியம்மா நானே உன்னை தேடி வருவேன். நீ மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அளவில் இருக்க வேண்டாம். அவர்கள் கண் முன்னால் அவர்களுக்கு உதாரணமாக நீ வாழ்ந்து காட்டினால் போதும். உன் வாழ்க்கையை நான் நிச்சயம் அழகாய் மாற்றி அமைப்பேன். ஓம் வராகி.